ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஒரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா தேரை நோக்கி பயணிச்சுட்ருக்குறோம். இன்றைக்கி தேர் திருவிழா, வாங்க பார்ப்போம். தேர் தூக்கிறதுக்கு நம்ம பாய்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் பேசுறதுக்கு வைக்கப்படுவாங்க. பெரிய தேர்கிட்ட நல்ல கூட்டம், உள்ளே போகிறதுக்கே வந்து பயங்கர நெரிசலாக தான் இருக்குது. இந்த வருஷம் எப்படி நம்ம திருவிழா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா சிறப்பாக இருக்கு நண்பா. மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி. மழை மட்டும் வராமல் மழை நல்லா அருமையாக இருக்கு. வணக்கம் நண்பர்களே, தேர் தூக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? எல்லாம் தயார் நண்பா, எல்லாரும் தயார். அனைவரும் தயார். என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எல்லாம் ஸ்டார்ட் ஆகி வெளியே வந்துச்சு நண்பா. வண்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நண்பா? வண்டியை சூப்பராக இருக்குங்க, எந்த மாற்றம் இல்லை, நல்லா அருமையாக இருக்கு. இந்த வருஷம் தூரி அதிகமாகவும் இருக்குது. தூரி அதிகமான மக்கள் கையில் பணம் இருக்கானதான் தெரியல. பணம் தான் மக்கள் கையில் பிரச்சனை, மற்ற எல்லாமே இருக்கு. ஏன்பா அங்கே வர ஓகே நண்பா. எல்லாருமே வருவானுங்க வீடியோவில். நண்பர்கள் அனைவரும் ஆரவாரத்தோடு இருக்காங்க. இந்த திருவிழா எப்படி இருக்குது நண்பா? நல்லா இருக்குதுன்னு சொல்லு. ஆனால் அருமையாக போகுது, பயங்கர கூட்டம், செமையாக இருக்குது. தேர் தூக்குறது எல்லா பசங்க ரொம்ப ஆர்வலாக இருக்கிறாங்க. பயங்கரமாக போவாங்க. இந்த கூட்டத்தில் வந்து நிறையா இந்த ட்ரிப்பு கூட்டம் நிறையா இருக்குது. நல்லா சகஜோதியாக இருக்குது, நல்லா தூக்குறாங்க. இந்த பெரிய தேர் வந்து எப்பவுமே மீன் கடை தான் தூக்குறது, அது வந்து நல்லா சிறப்பாக இருக்குது. இதுக்கு பேர் என்னங்கண்ணா? தாரை வாத்தியம். தாரை வாத்தியம். இது எல்லா ஊர்லேயுமே ஸ்பெஷலாங்களா இல்லை நம்ம ஊருக்கு? நம்ம ஊர். நம்ம ஊருக்கு. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நாங்கள் எடப்பாடி செட்டிக்குடி. எடப்பாடி. வருஷம் திருவிழா வருவீங்களா? திருவிழா வருஷம். எத்தனாவது வருஷங்கண்ணா? மாமலாவா தாத்தா காலத்துலேருந்து எல்லாம் வந்துட்டு பரம்பரையாக வந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் பேருங்கண்ணா? நம்ம பேர் கார்த்தி. பள்ளி ஆசிரியர்களை பிடிச்சாச்சு. எத்தனை வருஷமா இந்த திருவிழா கொண்டுருக்கிறீங்க? நாங்கள் 50. சரி, 40 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. சின்ன வயசுலேருந்து வந்துருக்கிறோம் பாருங்களேன். சின்ன வயசுலேருந்து திருவிழா கொண்டுட்டு இருக்கிறீங்க. வருஷம் வந்துட்டு இருக்கேன். சரி, இந்த 5 நாள் வருவியா இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா? 5 நாள் வரும். 5 நாளுமே வருவியா? திருவிழா பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் கூட்டம் எப்படி இருக்குது? இந்த வருஷம் கூட்டம் போன வருஷம் விட இந்த வருஷம் நல்லா இருக்கு. இவங்க தான் நம்ம ஊர் டான்ஸு. தம்பிங்களா, திருவிழா எப்படி இருக்குது இந்த வருஷம்? சரி, ஓகே. டெய்லி வருவீங்களா? 5 நாளைக்கு தொடர்ந்து வருவோம். ஃபன் பண்ணுறோம். வருஷம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயிலில் மருத்துவ முகாமும் போடுவாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா இந்த இடத்த வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபயர் சர்வீஸும் எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷனோட எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? இங்கே தான். சரி. சரி, இந்த தேரை பார்க்கறதுக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம். ஆமாம், சின்ன வயசுலேருந்து எல்லாம் பார்த்தது, அதனால் ரொம்ப சிறப்பானதுன்னு பாருங்க. குருநாசாமி கோயில்னா ரொம்ப எல்லாம் விரும்பி காரணத்தை கொண்டு தேர் அன்னைக்கு எல்லாரும் இங்கே இருப்பாங்க. சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். குருநாதர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மழை வராமல் இருந்தால் நல்லா இருக்குங்க. மழை வர்றதுனால இதாக இருக்குது. மழை சாயங்காலம்னா மழை ஏறாக கிடக்கு. வணக்கம். இந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து இங்கே குழந்தை குட்டிகளோடு வந்திருக்கோம். வருஷம் கலந்துக்கிறோம். இது உலக புகழ்பெற்ற குதிரை சந்தை இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் குருநாதரை வணங்கிட்டு மக்கள் குதிரை சந்தையெல்லாம் பார்க்கணுன்னு வேண்டிக்கிறாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? இந்த திருவிழா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குங்களா? சூப்பரா இருக்குங்க. பயங்கர கூட்டமா இருக்கு, நல்லா இருக்குது, ஜாலியா இருக்கும். வருஷம் நாங்க இந்த ஊர் தான், டெய்லி வந்துருவோம், ஜாலியா இருக்கும். பிள்ளைங்களாம் செம்மையாக இருக்கிறாங்க. வணக்கம். திருவிழா எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. மக்கள் சிறப்பாக குருநாதரை தரிசனம் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வருண பகவானை வேண்டிக்கிட்டு மழையை கொஞ்சம் குறைவாக விட்டால் இருக்கிற மக்கள் நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணுவாங்க. கடகண்ணி 10 ரூபா சம்பாதிப்பாங்க. அதனால் வருண பகவானை குருநாதனை வேண்டிக்கிறோம். நன்றி. அகில பாரத ஐயப்ப சேவா சங்க சார்பாக நீர்மோர் ஊற்றுறோம், அன்னதானம் போடுறோம், தண்ணீர் கொடுக்குறோம். அனைத்து மக்களும் வந்து
இதை பயன்படுத்துமாறு நாங்கள் 5 நாளுங்களா? 5 நாட்களும் நாங்கள் வந்து நீர்மோர் பந்தல் பண்ணுறோம். நம்ம மடப்பள்ளி குருநாத சுவாமி கோவில்கிட்ட அங்கேயும் ஒரு ஸ்டால் போட்டுக்கிறோம், இங்கே ஒரு ஸ்டால் போட்டுக்கிறோம், அன்னதானம் வழங்குறோம். அதனால் அனைவரும் இதை பயன்படுமாறு அனைத்து வரும் பக்தர்களுக்கு நாங்கள் எங்கள் அகில பாரத ஐயப்ப சேவா சமாஜ் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இவர் தான் நம்ம சன் டிவி நிருபர் கார்த்தி அவர்கள். நம்ம ஒரு அந்தியூர் குரூப் அட்மின்னு சொல்லலாம். இவர் வந்து நம்ம அட்மின் அப்பு வீட்டில் கொண்டு அந்தியூர்லேயே மிகப்பெரிய தொழிலதிபர் இவர் தான். பஜ்ஜி கடை மரண கடனுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்குது. வந்து தரமாக சாப்பிட்டு போங்க, நல்லா இருக்கும். சில்லி ரெண்டு மிச்சு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. முறையாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட போகிறோம். மிச்சு நான் இப்போ எடுக்கிற வீடியோ மறக்காமல் அனுப்பிச்சி விட்ருங்க, சரியா தம்பி? ஈவினிங் அனுப்பி விட்றேன், லிங்க்ல தனியாக அனுப்பிச்சிடுங்க. அப்போ தான் எடிட் பண்ணி தரமாக அந்தியூரை காமிக்க முடியும். வேற ஒரு வெள்ளத்தனம். மக்களே இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது? எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா? எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. இன்னும் ரொம்ப லேட்டாக எடுத்துட்டாங்க. மக்களே, ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று மழை பெஞ்சதில் சகதி இது ஒன்று மட்டும்தான். நேயர்கள் மக்கள் விருப்பப்பட்ட மாதிரி நம்ம மழை பெய்யாது இருந்துச்சுன்னா இந்த வருஷம் திருவிழா வந்து அமோகமாக இருக்கும். மழை பெஞ்சது வந்து உண்மையாலுமே வதி சேரு சகதி. எங்கே இதை சுற்றவே இல்லையா? லேட்டாகும். சரிங்க மக்களே, மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. எப்படி வந்து நம்ம சமாளிக்க போகிறாங்க இந்த திருவிழாவின்னு தெரில. உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. நினைப்பதற்கே வந்து வருத்தத்திற்குரிய விஷயம். எல்லாமே அருமையாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல சேறு சகதி தண்ணி இது வந்து மனசுக்கு வந்து மிகுந்த வேதனை அளிக்கிறது. நண்பர்களே, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் 50 வருஷமாக இருக்கிறோம். இந்த திருவிழா எப்படி இருக்குதுக்கா? திருவிழா நல்லா இருக்குது நண்பர்களே. இங்கே பார்த்துட்டிங்கன்னா, நான் எப்போவுமே வரும்போது மேக்ஸிமம் வந்து செப்பல் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சேறு சகதி இருக்குது. ரோஸ் சட்டை போட்டு 2 பேர் போகிறாங்க. தம்பி வணக்கம். எப்படி இருக்குது தம்பி? சொல்கிறா நல்லா இருக்குங்கண்ணா. ரொம்ப கூட்டமாக வந்திருக்கு, சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்குது. எப்பயுமே என்ஜாய் பண்ணுறேன். சரி, நல்ல கூட்டம் சின்ன தேர்கிட்ட. அப்படியே நம்ம நண்பர்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, வாங்க பார்ப்போம்.